வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியல, இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம பேசினது தான். மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தேர்வுக்கு தயாராகும் போது, அது எந்த தேர்வுனா இருக்கட்டும், வெற்றி தோல்வி சகஜம். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கடவுளே பார்த்திங்கன்னா வெயில் காலம் வச்சுருக்காரு, குளிர் காலம் வச்சுருக்காரு, மழை காலம் வச்சுருக்காரு, வசந்த காலம் வச்சுருக்காரு. அப்போ ஒரு காலம் போனால் ஒரு காலம் வரதான் செய்யுமே தவிர, அப்படியே வசந்த காலம் இருந்துடாது, அப்படியே கோடை காலம் இருந்துடாது, அப்படியே பார்த்திங்கன்னா மழை காலம் இருந்துடாது. சரியா? அப்படி இருக்கிறப்ப வாழ்க்கையில் மட்டும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்றப்ப நம்மளுக்கு அது சாதகமாக தான் வரணும். அது பாதகமாக போகிறப்ப நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத மனக்கவலை, மன வருத்தம், அது மூலயமா நிறைய தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கணும். லாஸ்ட்டு மந்த்து கூட பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தவறி போயிடுச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நேற்று தேவதர்ஷினின்ற குழந்தை பார்த்திங்கன்னா 2021 நீட்டுக்கு தயாராகி வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இயர் ட்ரை பண்ணியிருக்காங்க, வரல. 2வது வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட 476க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த குழந்தைக்கு லாஸ்ட் இயரும் சீட் கிடைக்கல. இந்த வருஷம் எப்படியாவது நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தயாராகிருக்கு. பட் என்ன பிரச்சனைனால குழந்தை பார்த்திங்கன்னா நேற்று வீட்டில் அவங்க வீட்டில் ஊரப்பாக்கம்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது போலீஸோட என்கொயரி போய் வீட்டுக்கும் கொடுத்து இன்றைக்கி அடக்கமும் பண்ணிட்டாங்க. பட் அது வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த பேரண்ட், அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அப்படி அழறார். என் குழந்தைய நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நான் சின்னதுலேருந்து காசு இல்லைன்னா கூட என் தகுதிக்கு மீறி சமோசா தான் சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் விற்று நான் என் குழந்தைய எப்படியாவது ஆக்கிடணும்னு நினச்சேனே, டாக்டர் ஆக்கணும்னு நினச்சேனே. என் குழந்தை கூட சொல்லிச்சாப்பா, நீ வருத்தப்பட்டுறாதப்பா, நான் இந்த வருஷம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சீட்டு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. சென்னையில் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் தங்கி தான் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் வீட்டில் தான் சூசைட் ஆகிருக்கு. இது எதனால் ஆச்சு என்ன ஏதுன்றது தெரியல. பட்டு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. அதுக்குள்ளே குழந்தை பயந்துடுச்சா இல்லைன்னா வேறு ஏதாவது மன வருத்தத்தில் பண்ணிக்கிச்சா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. என்ன தான் இருந்தாலும் மார்க் அல்டிமேட் கிடையாது. நீட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதும் கிடையாது. இது இல்லைன்னா நிறைய படிப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். ஏதோ படிப்பே இல்லாதவங்க கூட சாதித்தவங்கலாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஏன் வருத்தப்படணும், நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும், நம்ம ஏன் இந்த மாதிரியான முடிவுக்கு போகணும்? மாணவர்கள் தயவு செய்து, எக்ஸாம் நெருங்குது, இன்னும் ஒரு 35 நாள் இருக்குது நீட்டுக்கு, தைரியத்தோடு படிங்க. வருதா வரட்டும், வரலன்னா கூட என்ன இருக்குது, வேற ஆப்ஷன் பாருங்க. என்ன இதிலேயே தான் நம்ம போகணுமா? இல்லை, இதிலேயே தான் சாதிக்க முடியுமா? உங்களுக்கு என்ன விஷயங்கள் சாதிக்கிறதுக்கான திறமைகள் இருக்குன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. என்ன சரி, நான் கூட நிறைய குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறப்ப, இல்லை சார் நான் நீட்டு நானும் எடுத்து நான் படித்து பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பட் ஆக்சுவலாக அந்த சில திறமைகள் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியில் சில குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது திறமை இருக்குது அந்த குழந்தைகிட்ட, அதை ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்டும் கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு அழைச்சிட்டு போங்க. இன்றைக்கி தான் நிறைய கவர்மெண்ட் கூட ஸ்டெப் எடுத்து ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறாங்களே. லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது, இல்லைனா மன கஷ்டங்கள் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஏதோ தெளிவு இல்லை, இல்லை மார்க் வரல, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். தயவு செய்து மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி மார்க் வரல அப்படின்னு பதட்டப்பட்டு தேவையற்ற விஷயங்களை செஞ்சுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதனால எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க பாருங்க. அவங்க அப்பா அம்மா அவ்வளோ வருத்தப்படுறாங்க. ரைட்டா? அதனால சிந்திங்க, செயல்படுங்க. நீட்டு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போகாது. ரைட்டா? அதுவும் ஒரு வழிதானே தவிர அதுதான் வழி அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதில் எனக்கு தோல்வி ஆயிடுச்சுன்னா நான் வாழ்க்கையிலேயே தோற்று போயிட்டேன் அப்படின்றத நினைக்காது. அடுத்த ஆப்ஷன் என்னன்றதை பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்க்க தெரியல அப்படின்னா நேரடியாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் எப்போ வேணாலும் உங்கள் காலை எடுத்து பேசி உங்களுக்கு ஆன விஷயங்கள் என்னன்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கான தீர்வுகள் என்னன்றதை நம்ம உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணலாம். பதட்டப்படாதீங்க. பேரண்ட்டுக்கு கூட சொல்கிறேன்,
மார்க் வரலையா, எப்படி வரணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்கு சொல்லி புரிய வச்சு குழந்தைங்களுக்கு பண்ண வைக்கணுமே தவிர திட்டுறது ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் பண்ணால் வருமா, இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். பண்ணலையா, பண்ணணும் அப்படின்றத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லுங்கள். இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன்ற, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், நீ எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற வார்த்தைகளும் திட்டாதீங்க. ஏன்னா இந்த பேரண்ட் அந்த மாதிரி திட்டின மாதிரி தெரியல. பட் அந்த குழந்தை ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிச்சோ அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ரைட்டா? அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது. எக்ஸாம் நெருங்குறதுனால எக்ஸாம் முடிஞ்சுட்டு மார்க் கம்மியாக வரும்னாலும் இந்த மாதிரியான முடிவுகளுக்கு போவாதீங்க தயவு செய்து. சரியா? மற்றவங்களை எண்ணி பாருங்கள், உங்களுடைய தாய் தந்தையரை எண்ணி பாருங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்களை எண்ணி பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அவங்களுடைய மனம் எப்படி பதட்டப்படும், எப்படி வேதனைப்படும், என்ன டென்ஷன் ஆவாங்க அப்படின்றத பாருங்கள். அதை நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி தேவையற்ற முடிவுகளுக்கு போக மாட்டீங்க. நீட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான முடிவு இல்லை. ரைட்டா? இது இல்லைன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நான் ஜெயிப்பேன், இது இல்லைனாலும் வேறு எதனா ஒரு விஷயத்தில் என்னுடைய திறமைகளை நான் யூஸ் படுத்தி என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொண்டாடணும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரத்துக்கு அகைன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணலாம். ரைட்டா? தேங்க்யூ.